ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு இந்த வராகி அம்மாவை பிடிச்சி போய்தானே என் மேலே நம்பிக்கை கொண்டு பக்தியோடு என்னை வணங்குற. எப்படியாவது நீ கேட்டதை நான் கொடுத்துருவேன்ற நம்பிக்கை உனக்கு இருப்பது எனக்கு தெரியும். உன் நம்பிக்கையை காப்பாற்றுற விதமாக தான் இப்போ உனக்கானதை மிக விமரிசையாக பெருசாக சிறப்பாக உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். இன்னும் சரியாக 3 நாட்களுக்குள் நீ கேட்ட அனைத்தும் உன் கைகளில் வந்து சேர்ந்துரும் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா நானே உனக்கு தேவையானதை உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன். எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. உன் போராட்டங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு என் அருளால் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுக்குறேன். உன்னை மதிக்கிறவங்க கிட்ட நீ அன்பையும் பாசத்தையும் கொடு. உன்னை மதிப்பவர்களிடம் நீ கோபத்தை காட்டக்கூடாது. உன்னை மதிக்காதவர்களிடம் நீ பணிவோடு நடந்து கொள்ளக்கூடாது. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற வித்தையை நீ முதல்ல கற்றுக்கோ. உன்னை மதிக்கிறவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்காம அதிகாரத்தோடு நடந்து கொண்டால் அது உனக்கு தானே பிரச்சனை. அதே நேரத்தில் உன்னை மதிக்காதவர்களிடம் நீ பணிந்து பொறுமையாக போகும்போது அது நீ அடிமையாக இருப்பதற்கான உதாரணம். எப்போதும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதில் தெளிவான புத்தி கொண்ட பிள்ளையாக இரு. தேவைக்காக பழகும் உறவுகளை எப்போதும் 2 அடி தள்ளியே வை. ஏன்னா தேவை முடிஞ்சவனே அவங்க எப்படி வேணாலும் உன்னை கலட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. ஏமாறுபவர்கள் முட்டாள்கள் அல்லதான். ஆனால் அதுக்காக நீ எப்போதுமே ஏமாந்துக்கிட்டே இருக்கக்கூடாதல்லவா. உன்னை ஏமாற்றுபவர்களும் ஒன்றும் பெருசாக புத்திசாலிகள்லாம் கிடையாது. அவங்க செஞ்ச தீங்குக்கு, அவங்க செஞ்ச தவறுக்கான துரோகத்துக்கு நிச்சயம் அவர்களுக்குரிய தண்டனையை நான் கொடுத்தே தருவேன். வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாகவே பல சமயங்களில் நீ முட்டாளாகிறாய், ஏமாளி ஆகிறாய். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, நம்ம எப்படி வாழ்க்கையை வாழணுன்ற தெளிவையும் உறுதியையும் புரிதலையும் உனக்குள்ளே வச்சுக்கோ என் செல்லமே. நாளைய பொழுது எப்படி இருக்கும்னு யோசிக்காம இன்றைய பொழுதை நல்லபடியாக மாற்றுவதற்கு யோசித்து ஒவ்வொரு நாளும் சிறப்பான செயல்களை நீ செய்யும் போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே. உன் கவலையை போக்கி வருத்தங்களை நீக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகி அம்மா செஞ்சு தர்றேன். கோவப்படும்போது அவசரப்பட்டு பொறுமை இழந்து வார்த்தைகளை விட்டுடாதே. ஏன்னா எப்போ யாரிடம் சண்டை போட்டாலும் அதுக்கப்புறம் நீ தானே உட்காந்து கண்ணீர் வடித்து கவலைப்படுற. அதனால தான் சண்டை போட்டுட்டு அப்புறமா கவலைப்படுறதுக்கு பதிலாக ஆரம்பத்திலேயே கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக விட்டு விலகிறேன்னு சொல்கிறேன். எப்போதும் உனக்கு தேவையான சக்திகள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். உன் சக்தியை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது, நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் உனக்கு முடிச்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாதே. தாய் தந்தை பணம் இல்லாட்டி இங்கு பலமும் இல்லை அல்லவா. பணம்தான் இந்த உலகத்தில் எல்லாமுமாக இருக்கிறது. எப்போதும் பணம் இல்லாட்டி பாசம் இல்லைங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. தாய் தந்தை இல்லாட்டி பலம் இல்லை, பணம் இல்லாட்டி பாசம் கிடைக்காது, உனக்கு வேலை இல்லாட்டி இந்த ஊர் உலகத்தில் உனக்கு மரியாதை கிடைக்காது, சொத்து இல்லாட்டி சொந்தமும் பந்தமுமே உன்னை தேடி வராது என் செல்லமே. எப்போதும் சொத்து சுகம் காசு பணம் மட்டுமே இல்லாமல் நல்ல மனிதர்களையும் நல்ல நட்புகளையும் சம்பாதிச்சு வச்சுக்கோ. நீ சிரிக்கும்போது உன் முகம் அழகாக இருக்கு. அடுத்தவங்க கிட்ட அன்பாக பேசும்போது உன் மனசு அழகுன்றது புரிய வருது. என் மேலே நம்பிக்கை வச்சினா உன் வாழ்க்கையே அழகாய் மாறிவிடும் என் செல்லமே. நீயாகவே உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக நான் அமைச்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் எப்போதுமே கஷ்டங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி கவலைப்படாத. எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். முதல்ல உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றணும்னா உனக்கு தெய்வ பலம் வேண்டும். அந்த தெய்வ பலத்தை உனக்கு கொடுத்து உன்னை சீரும் சிறப்புமா சந்தோஷமா வாழ வைப்பதற்காகவே இந்த வராகி அம்மா வந்திருக்கேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும்
எல்லாத்தையுமே நான் உன் நன்மைக்காக மட்டும்தான் செய்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நீ நல்ல நபர்களை சந்தித்து மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழும்படி நான் செய்கிறேன். நீ செய்கிற முயற்சிகள் அனைத்திலும் நிச்சயம் உனக்கு வெற்றி உண்டாகும். நல்ல எண்ணங்களோடு இருக்கக்கூடிய உனக்கு நேர்மறை சக்தியும் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தும். எந்த விஷயத்துக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் யாரிடமும் நீ உணர்ச்சி வசப்படாத வரைக்கும் மன அமைதி உன்கிட்டயே நிலையானதா நிரந்தரமானதா இருக்கும். அதனால தான் நல்ல எண்ணங்களோட நல்ல விஷயங்களை நல்ல மனிதர்களிடம் பேசி பழகுன்னு சொல்கிறேன். இத்தனை நாளா நீ அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போட்ட விஷயத்தை இப்போ கையில் எடுத்து செயல்படுத்த ஆரம்பி. என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ எது நடக்கணுமோ அது அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி கொடுக்குறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் நிச்சயம் வெற்றி கிடைச்சே தீரும். எதையும் வற்புறுத்தாதே. நான் உனக்கான வழியை நிச்சயமாக திறந்து காட்டுறேன். நான் உனக்கு தடுக்கிற விஷயங்களை, உனக்கு கொடுக்க வேண்டாம்னு மறுக்கிற விஷயங்களை மறுபடியும் விரும்பி என்கிட்ட கேட்காத. உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ, உன் மனசுக்கு எது மகிழ்ச்சியை தருமோ அந்த விஷயங்களை மட்டுமே இந்த வராகியம்மா உன் கைகளில் கொடுப்பேன். என் அருள் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை குறை சொல்கிற மனிதர்களை எல்லாம் இதுதான் அவங்களுக்கு வேலை நினச்சி கடந்து போய்கிட்டே இரு. யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் அது உண்மையாக இருந்தால் மாற்றிக்கலாம். பொய்யாக இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் நீ எதுக்காக அதை பற்றி யோசிக்கிற? என்னுடைய பார்வையில் நீ எப்போதும் நல்ல பிள்ளையாகவே எனக்கு தெரிகிற. நீ எந்த அளவு நல்ல பிள்ளை, உண்மையான நல்ல மனசுள்ள பிள்ளைன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் நீ உன் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். எல்லா செயல்களையும் நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டாலே இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். இத்தனை நாள் நீ அனுபவித்த துன்பங்களும் துயரங்களும் உன் வாழ்க்கையிலேருந்து முடிவுக்கு வரப்போகுது. வீணாக உன்னுடைய நேரத்தை தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவழிக்காதே. இந்த வராகியம்மா எப்போதும் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செஞ்சு கொடுப்பேன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கு நான் துணையாக இருப்பதையும் உனக்கு பிடிச்சதை உன் கைகளில் கொடுப்பதையும் நிச்சயமாக உன்னால் உணர முடியும். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல வழிகளை நான் காட்டப் போகிறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நன்மைகளும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என் அருளால் இனி எல்லாமே உனக்கு சந்தோஷமாக மன நிறைவாக மகிழ்ச்சியாக கிடைக்க போகுது. உன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்கள் எதுவுமே உன்னை வேதனைப்படுத்தணுன்ற நோக்கத்தோடு நான் உனக்கு கொடுக்கல. அது உன் மனதை உடைக்கணும்னு நான் கொடுக்கல என் செல்லமே. ஒரு தாய் தன் குழந்தைக்கு கசப்பான மருந்தை கொடுத்து அதனுடைய உடல்நிலையை ஆரோக்கியத்தை எப்படி சரி செய்வாளோ அதே போலதான் சில கசப்பான நிகழ்வுகளையும் கஷ்டம் தரக்கூடிய விஷயங்களையும் உன் வாழ்க்கையின் நல்லதுக்காக, உன் வாழ்க்கை நலனுக்காகவே நான் செய்கிறேன். கசப்பு எப்படி உடலை குணமாக்குதோ அதே போல இந்த வலிகளும் வேதனைகளும் உன் வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு போகும் வழிகாட்டியாக இருக்கும். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல இனிமையான நல்ல மாற்றங்களை இந்த வராகியம்மா நான் கொண்டு வரேன். நீ எப்போதும் நம்பிக்கையும் பொறுமையும் விடாமல் இறுக்கமாக பிடிச்சிக்கோ. உன் வாழ்க்கை இனிமையாக மலரும்படியும் நான் செய்ய போகிறேன். உன் கண்ணீரையும் உன் கஷ்டங்களையும் பார்த்த இந்த வராகியம்மா கூடிய சீக்கிரம் இந்த கசப்பை எல்லாம் முடிச்சு வச்சு இனிப்பான வாழ்க்கையை உன் வாழ்வில் மலரச் செய்வேன். உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தையும் அனுபவித்து கடந்து வந்துவிட்ட உனக்காகவே இனி எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன். யார் உனக்கு சாபம் விட்டாலும் அந்த பாவம் அவங்களுக்கே போய் சேரும். அடுத்தவங்க உன்னை குறை சொன்னாலும் கஷ்டப்படுத்தினாலும் உன் மனசை நோகடிச்சாலும் நீ வருத்தப்படாமல் தைரியமாக இரு. என் அன்பு செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாமுமாக இந்த வராகியம்மா கடைசி வரைக்கும் இருப்பேன். யாருடைய செயலும் எந்த விதத்திலும் உன்னை பாதிக்க நான் விட்டுட மாட்டேன். நீ எப்போதும் உன் மனசை ஆரோக்கியமாக கவனமாக வச்சுக்கோ. துஷ்டர்களிடம் தேவையில்லாமல் வாதாட வேண்டாம். எதையும் யாருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே. நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விஷயங்களாக
நன்மைகளாக நடக்கும்படி நான் செய்வேன். அதை இதை யோசிச்சு நீ பயப்பட வேண்டாமேன் செல்லமே. நமக்கு நல்லது நடக்குமா, நம்ம வாழ்க்கை மாறுமான்ற கவலை உனக்கு வேண்டாம். எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் பயத்துக்கு நான் விடை கொடுக்க போகிறேன். எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நன்மைகள் கிடைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு இப்போ உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் மனசை மட்டும் அமைதியாக வச்சுக்கிட்டீன்னா இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கை பயணத்தில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா இனி எல்லாமே நல்லபடியாக நடக்குமே செல்லமே. அடுத்த நிலைமைக்கு போகணும், வாழ்க்கையில் நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்படுற உனக்கு எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க தான் போகிறேன். என்னால் முடியாது, எனக்கு இது தெரியாது, வராதுன்னு சொல்லக்கூடிய அந்த மனசே உனக்கான சிறையை கட்டி வைக்குது. எந்த விஷயத்தையும் எந்த செயலையும் என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, வராது, நடக்காதுன்னு எதிர்மறையாக யோசிக்காதே. உனக்கு இருக்கும் சவால்களையும் வலியையும் போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை இந்த வராகியம்மா நடத்தி கொடுக்குறேன். எப்போதும் உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளையும் அது உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்களையும் கற்றுக்கொள்ள தயாராகு. ஏதாவது ஒரு வடிவத்தில் இந்த வராகியம்மா நான் உன்னை சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். உன் எண்ணமும் மூளையும் சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த உலகத்தில் உன்னால் ஜெயிக்க முடியுமே செல்லமே. அடுத்தடுத்து பல நன்மைகள் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இனிமேல் நடக்கும்போது இது நிஜமாவே நமக்கு தான் நடக்குதா, நமக்கு கூட இப்படிலாம் நடக்குமான்னு நீ சந்தேகப்பட வேண்டாம். நிச்சயம் உன் வாழ்க்கையில் எல்லாற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்தே தீருவேன்னு நம்பு. என்னை நம்பும் உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். நீ தாங்கி கொண்டிருந்த கஷ்டங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து இனிமே உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இரு. எந்த சூழ்நிலையிலையும் இந்த வராகியம்மா உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கை பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூடவே இருப்பேன்ற நம்பிக்கையோடு முன்னேறு. இனி ஒவ்வொரு நாளும் நிச்சயம் மகிழ்ச்சி நாளாக இருக்கும். ஏன் பாதுகாப்பு வளையத்துக்குள் இருக்கக்கூடிய நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாமே செல்லமே. அது தப்பாக போயிருமோ இது தப்பாக போயிருமோன்னு கவலைப்படாமல் அனைத்தையும் கடந்து நான் வாழ்க்கையை நல்லபடியாக வாழுவேன்ற நம்பிக்கையோடு இரு. எத்தனையோ பிரச்சனைகள் உனக்கு வந்த போதெல்லாம் யாருக்குமே தெரியாமல், ஏன் உனக்கே தெரியாமல் அதை தீர்த்து வச்சது நான் தான். ஏன்னா நீ என் மனசுக்கு பிடிச்ச மிகவும் பிரியமான பிள்ளை. நான் உன் கூட இருக்கிறத நீ தைரியமாக எடுத்துக்கணும். அந்த தைரியத்தோட நீ எங்கே போனாலும் எதை செஞ்சாலும் என் பார்வை உன் மீது சுற்றி சுற்றி வரும். இந்த வராகி அம்மாவின் வாக்கை கேட்டு அதன்படி அடிபணிந்து வாழக்கூடிய உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்ல முறையில் நடத்தி கொடுக்குறேன். உனக்கு இருக்கும் தடைகள் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு என் அருளால் உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தருவேன் என் செல்லமே. உண்மையாயும் நேர்மையுமாய் சரியாய் ஒழுக்கமாய் வாழ நினைக்கிற உன்னை இந்த வராகியம்மா எந்த சூழ்நிலையிலையும் கைவிட்டுட்டு கடந்து போக மாட்டேன். இப்போதே இந்த நொடியே நான் உனக்கு துணையாக பாதுகாப்பு அரணாக இருந்து உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் காணாமல் போக செஞ்சு உனக்கான நல்லது எல்லாத்தையும் மிக சிறப்பாக உன் கைகளை ஒப்படைச்சிட்றேன். உன் வாழ்க்கையை நல்ல முறையில் வழிநடத்த நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இப்போது நீ சந்திக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட வீணாக போகாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு தரப்போகிறேன். நீ கவலைப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் நான் உன் கூடவே இருக்கிறேன்றதை நீ மறந்துட வேண்டாம். இப்போது உன் வாழ்க்கை பாதையில் இருளாக இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக நானே இருக்க போகிறேன். நீ என்னை முழுமையாக நம்பினா அந்த நம்பிக்கையின் மூலமாகவே உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை
இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுத்துருவேன். நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் நிச்சயம் அதற்குரிய பலனை கொடுத்தே தீரும். உன் பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்ட இந்த வராகி அம்மா நீயே சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவேன். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. 1000 கெட்டவங்களோட சேர்ந்து நீ தவறு செஞ்சாலும் அது அவர்களுடைய கர்ம கணக்கிலேயே முடிஞ்சு போயிடும். ஆனால் நேர்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்லவனோட மனசை உடைச்சு அவங்க மனசை நீ வேதனைப்படுத்தினா அது சாதாரண பாவம் கிடையாது என் செல்லமே. அது உன்னையும் உன்னுடைய சந்ததிகளையும் தாக்கும் மிகப்பெரிய கர்மாவாக மாறிடும். அதனால கெட்டவங்களோட சேர்ந்து தப்பு பண்ணுறதை முதல்ல நிறுத்திடு. இன்னொன்று, நல்லவர்களுக்கு ஒருபோதும் அவங்க மனசு நோகும்படியாக எந்த விஷயத்தையும் செஞ்சிடக்கூடாதுன்றதுல கவனமாக இரு. நல்லவர்கள் சாப கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க கண்ணீர் வடித்தாங்கன்னா அந்த கண்ணீரே கர்ம வினையாக பாவமாக மாறி உனக்கான தண்டனையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. பல பேரை ஜெயிப்பதை விட ஒரு நல்லவனுடைய மனசை கைப்பற்றி காப்பாற்றி வச்சுக்கிட்டினா அது உன் வம்சாவளிக்கே பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா நல்லவர்களின் ஆசீர்வாதம் உன்னையும் உன் தலைமுறையையும் உன் வம்சத்தையும் குடும்பத்தையும் உயர்த்தும் விஷயமாக மாறுங்கிறத புரிஞ்சுக்கோ.